படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது நாங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஐம் விஜய் ஃபேன். ஸோ தனுஷ்க்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ராயனுக்கு போயிருந்தோம். ஸோ அவரோட டேரக்ஷனில் வந்து 4th ஃபிலிம்னு இருக்க போது எங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அந்த படத்துக்கு சாட்டிஸ்ஃபைடாக அந்த மாதிரி இங்கேயுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ராஜ்கிரண் சார்லாம் ஹீஸ் அ பெஸ்ட் ஆக்டர். ஸோ இங்கே வந்து ஒரு அப்பா பையனோட அப்பா அவர் ஸ்டோரின்னு இருக்க போது நல்லா நடிச்சிருக்காங்க 100%. அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. நித்யா மேனன் தனுஷை பற்றி திருச்சிற்றம்பலமில் எவ்வளோ பார்த்தோமோ இப்போ இங்கே வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி இன்னுமே நல்லா இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டாக அவருக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ். அண்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாம் கிளைமேக்ஸ் கேட்பாங்க, கிளைமேக்ஸ் இல்லாமல் இன்டர்வல் சீன் அதுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட டைரக்ஷன் எப்படி? அவர் டேரக்ஷனை பற்றி சொல்லவே வேணாம். ஹீஸ் எ பெஸ்ட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் டேரக்டராகவும் இப்போ வந்துட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு விஜய் ஃபேன்லேருந்து தனுஷ் ஃபேன். கண்டிப்பாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸோடு போய் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்குது. லைக் இவ்வளோ நாள் நம்ம பார்த்த மூவிஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூவி பார்த்த மாதிரி இருக்குது. அவர் எப்போவுமே நல்லா பண்ணுவார், இதுலேயும் நல்லாவே பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். பார்க்கலாம், தனுஷ்காக பார்க்கலாம். நித்யா மேனன் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லா இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஆமாம், எமோஷ்னலாகவே தான் போகுது. ரொம்ப ரொமான்டிக்கு அப்படி இப்படியெல்லாம் கலந்து இல்லாமல் டோட்டல் ஸ்டோரியே ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்குமே எமோஷ்னலாக தான் போகுது. ஃபேமிலியாக எல்லோரும் பார்க்கலாம். காட்டுற சீனு, ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம அடிதடி குத்து வெட்டுலலாம் ஒரு இது முடியாது. ஒரு பொறுமையாக இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி ஒரு அகிம்சையாகவும் கொண்டு வந்திருக்காங்க. கதை நல்லா இருக்குது. பாட்டும் மிக அருமை சார். எல்லாமே அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்தது. நல்லாயிருக்கு பாட்டுகளும். அப்படின்னு எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் கடைசியாக சொல்லணுன்னா கல்யாணம் ஆன மாதிரி காமிச்சிருக்கலாம், அந்த இது மட்டும் இல்லை. அதுதான். மற்றபடி எல்லாமே ஓவராலாக நல்லா இருந்தது படம். தேங்க்ஸ். செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படம் சூப்பராக இருக்குண்ணா. எந்த லேக்கும் எதுவுமே கிடையாது. அதனால் படம் எல்லாம் ஸ்லோவாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே இல்லை. சரிங்களா? நீங்கள் ரிவ்யூ நம்பி வராதிங்க, படத்தை வந்து நீங்கள் பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. ஃப்ரேம் தனுஷ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இங்கேயே பார்க்க நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. படம் அப்படியே இல்லை. என் டு ஸ்டார்ட் வந்து இது நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லேயே நீங்கள் பிரிக்க வேண்டாம். அதனால் ஏன்னா இது ஒரு வாழ்க்கையை வரலாறுன்னு சொல்லி ஒருத்தவங்களை இன்ஸ்பயர் ஆகி தான் தனுஷ் பண்ணியிருக்காப்புல. அதுக்கு ஒரு ஒர்த்தான படம்னா இது. நீங்கள் கொடுத்த காசுக்கு 200 ரூபாய்க்கு ஒர்த்தான படம். நான் இந்த அளவுக்கு எதுவுமே எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. ட்ரைலர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, பாட்டு எதுவுமே நான் கேட்கல. நான் பிளாங்காக வந்து பார்த்து எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்குண்ணா. அதனால் எந்த மூவி கூட இதை நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க. ஒரு வாழ்க்கை வரலாறு தான் எடுத்துருக்காங்க. அதனால் படம் சூப்பராக இருக்குது. யார் என்ன நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாலுமே அதை நீங்கள் கேட்காதீங்க. சென்டிமெண்ட்ஸும் அழகாக கனெக்ட் ஆகும். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்ட் ஆனிச்சு. நிறைய பேர் சென்டிமெண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு சீனுமே சிரிச்சிட்டு இருந்தாங்க உள்ளே. எனக்கு அதுவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுக்குமே அழகாக மியூசிக்குமே சரி, ஆக்டிங்குமே சரி. நித்யா மேனன் தான், ராஜ்கிரண் சார், அதுக்கப்புறம் ஒய்ஃபாக ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, நேம் எனக்கு தெரில, அவங்களுமே சூப்பராக பண்ணி. தனுஷ் அழகாக கொண்டு போயிருக்காங்க. கிராமத்து கதை இங்கே உள்ளவங்க கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு சரியாக தெரியல. நிறைய உள்ளே சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம் அழகாக கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கதாபாத்திரமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக மூவி கனெக்ட் ஆகும். உங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களுமே சொல்லுங்கள். யார் நெகட்டிவ் ரூஸ் சொன்னாலுமே மைக்கை கொண்டு மூக்குலேயே குத்துங்க. என்ன அப்படி நெகட்டிவ் வரைக்கும் எனக்கு தெரியல. நிறைய பக்கம் இப்போவுமே நெகட்டிவாக நிறைய பேர் சொல்கிறாங்க. யாருமே நம்பாதீங்க. படம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. அவருக்கு கொடுத்த கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் தான். அவர் கொடுத்த கேரக்டருக்கு அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால் இதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு மற்ற படத்தோட கம்பேர் பண்ண வேண்டாம். அவர் கொடுத்த கேரக்டர் சூப்பராக இருக்குது, ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இன்டர்வல் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் சீன்லேருந்து எல்லாமே அழகாக இருக்குது. மையனுக்கு அப்புறம் ரீவாட்ச் மூலம் நிறைய பேர் பார்க்குற மாதிரினா இந்த மூவி நீங்கள் சொல்லலாம்ண்ணா. அதுதான் சம்மந்தமே. நானும் இட்லி கடை சும்மா ஏதோ கடை வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சா நானும் வந்தேன். கடைக்கு டைட்டில் சம்மந்த மாதிரி கரெக்டாக இருக்குண்ணா. மேட்சபிள் 100% பார்க்கலாம். ஒர்த்து கடைக்கு டைட்டிலுக்கும் ஒர்த்தான இது. கிராமத்துக்கு தான் அழகாக இருக்குண்ணா. இயற்கையான காட்சி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மூவிக்கு ஒர்த்து. நீங்கள் அதுக்கு என்னால் சொல்ல முடியும் கேரண்டிண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அது மூவிக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா எலிவேஷன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம் தானா அழகாக கொண்டு போயிருக்கு. அப்புறம் ஃப்ரேமுக்கு அழகாக இருக்குண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருக்கிறாங்க. நல்லா அதான்ண்ணா. இப்போ ஒவ்வொரு கேரக்டருமே பிடிக்கும். ஒருத்தவங்க வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்ற படத்தோட இது கம்பேர் நீங்கள் பண்ண வேண்டாம். அவங்க கொடுத்த கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு ஒருத்து அவங்களோட கேரக்டர் கொடுத்ததுண்ணா.
இது சூப்பராக இருக்குண்ணா. ஏன்னா ஆக்ஷன் பார்த்துருமே நிறைய பார்த்துருக்கோம், அது செட் ஆகலை. இந்த மாதிரி கேரக்டர் எல்லாருமே பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். இந்த குட் நைட்டு, லவ்வரு, அதுமாரி படம் மாதிரி தான் இதுவும். ஆனால் இது ஃபேமிலியாக அழகாக ஃபேமிலியாக வந்து அழகாக எல்லாருமே ரசித்து பார்க்கலாம்ண்ணா. ஃபீல் குட் மூவி. இப்போ போய் பார்த்தா ஃபோர்ஸ் ஃபுல்லாகலை, இந்த ரிவ்யூஸ் பார்க்க கண்டிப்பாக ஃபுல்லாகவும் நான் நினைக்கிறேன். நல்லா போகும்ண்ணா இது உங்களுக்கு. எனக்கு கம்ஃபர்டபுள்ண்ணா. நான் அஜித் ரசிக்கேன், எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு இது. ஆனால் நிறைய பேர் நெகட்டிவ். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு ஒரு வயசான ஒருத்தர் பேக் போட்டு வருவார். அவர் நான் கேட்குறேன், டேரக்டர் சரியில்லை, என்ன ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற அவர்கிட்டயே கேட்குறேன். அவர் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் 2 lakhs கொடுங்க, நான் உங்களுக்கு நல்லதாக சொல்லுங்கள், நீங்கள் இந்த படத்தை நடிச்சிருக்கீங்களா இல்லை அந்த அவர் வயசானவர்ண்ணா ஒருத்தர், அந்த நிற்கிற பாருங்க, அவர் தான் வயசானவர். ஃபுல்லாக அப்போவுமே சொல்கிறார், என்ன இதில் தப்பாக இருக்குன்னு எனக்கு புரியல. இப்போவுமே அவர் சொல்கிறாரு 2 lakhs கொடுங்க, நீங்கள் படத்தில் இருக்கீங்களா அப்படி என்ன கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் தனுஷ் ரசிக்கிறான்னு கேட்குறேன். தனுஷ் ரசிக்கிறேன், அஜித் ரசிக்கிறார், எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க, நீங்கள் நல்லதாக சொல்கிறதுக்கு அப்போ 2 lakhs கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன சொல்கிறாங்கண்ணா, ஏன்னா கண்ணு முன்னாடி எனக்கு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கேன். எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி, இந்த அளவுக்கு ரீச் ஆகாமல் தெரியாது. அந்த வயசான நிறைய பேர் சொல்லி அவரை பார்த்து நிறைய பேர் வராங்க படத்துக்கு. ஆனால் அவர் என் கண்ணு முன்னாடியே 2 lakhs கொடுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் படத்தில் நடிச்சிருக்கீங்களா வர என்னையே பார்த்து கேட்குறாரு. நீங்கள் தனுஷ் ஃபேனா அப்படிங்கிறது. நான் தனுஷ் ஃபேன் இல்லை, நான் அஜித் ரசிக்கேன். என் படத்தை நல்லதான் ஏன் காசு கொடுத்து ஏன் சொல்லணும்னு கேட்குறேன். ஒரு இன்னைக்கு தான் கண் முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க காசு கொடுக்க அப்படின்ட்டு. ஆனால் என் இன்னைக்கு தான் கண் முன்னாடி பார்த்துக்கிறேன், 2 lakhs கொடுங்க நான் சொல்கிறேன்னு என் கண் முன்னாடியே சொல்கிறாரு. அந்த தான் நிற்கிறாரு. அவர் பாருங்க கண்டிப்பாக 90 தான் சொல்லுவார். யாரும் அதை பற்றி நம்பாதீங்க யாருமே. சூப்பராக இருக்குண்ணா. 200 ரூபாய்க்கு ஒர்த்து. நான் ரீவாட்ச்ஃபுல் நான் நிறைய டைம் வந்து பார்ப்பேன். நெக்ஸ்ட் டைம் என்ன லீவும் இருக்குது, நான் ஒர்க்கும் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து பார்ப்போம்ண்ணா. நான் எல்லா சீனுமே கண் கலங்கி தான் இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கேன். பேக்ரவுண்ட் மியூசிக், ராஜ்கிரண் ஆக்டிங்கில் இருந்து, ராஜ்கிரண் நித்யா மேனன் அந்த மேம்னா வேறு லெவல் பண்ணிட்டாங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த தனுஷோட எனக்கு ராஜ்கிரண் சாரோட கேரக்டரும் நித்யா மேம் கேரக்டரும் இந்த படத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக தூக்கிட்டு இருக்கு. தனுஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்ஷனில் எந்த குறையுமே இல்லை. யார் எந்த நெகட்டிவ் சொன்னாலுமே யாருமே கண்டிப்பாக அதை நம்பாதீங்க. எல்லாமே படத்துக்கு வந்து பாருங்கண்ணா. என்னால் சூப்பராக சொல்ல முடியும்ண்ணா. அதை படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேஷப் எடிட் போட்டாங்க ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. அந்த எடிட்காகவே படத்தை பார்க்கலாம் ப்ரோ.